இன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்றதுனால அவல் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசாவை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கசகசாவை ஒரு முறை அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடைய வறுத்த தேங்காவை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசா தேங்காய் வறுத்து போட்டதுனால பாயசத்தில் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டு வறுத்துக்கலாம். அவல் வறுக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டு இதுலேயே வறுத்துடலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து வறுத்து எடுக்கும்போது அவல் பொரி மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொரி மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. காய்ச்சி வச்சுருக்க பால் ஆடையோடு இதில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கெட்டி அவலன்றதுனால ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவலெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த கசகசா பேஸ்ட் ஊற்றிடலாம். இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிடலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு பனவெல்லம் எடுத்துருக்கேன். இதையும் போட்டு எல்லாமே நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பனவெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஏலக்காய் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.